ஏதாவது இருக்கிறதா? செய்தி முடிக்கும் போது நான் ஜெபிப்பேன். இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து போது ஆண்டவருக்கு கொடுத்த வார்த்தை. அதனால நீங்க வந்திருக்கிறவங்க பாவின்னு சொல்லல, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் கெட்ட பழக்கத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லல. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது பரலோகம் மகிழும், தேவன் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரே சொல்றாரு. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நாம் பொய்யர்கள். If I say that Uncle Daniel doesn't have any sin, Uncle Daniel is the first liar. Uncle Daniel is the first liar. பாவம் நான் கழுவப்படணும், பரிசுத்தப்படணும், சுத்திகரிக்கப்படணும், தேவனோடு கிட்டி நெருங்கணும். அப்படி நீங்க இந்த நேரத்தில் வரும்போது நம்முடைய பாவங்கள் எதுவானாலும் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் உண்டாய்பட்ட ஆசீர்வாதங்களை இன்று கர்த்தர் கொடுத்து நிறைவாய் நடத்துவார். இன்று கர்த்தர் கொடுத்து நிறைவாய் நடத்துவார். அது எப்பேற்பட்ட பாவமான காரியங்கள் இருந்தாலும் இன்று நீங்கள் அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விடும் போது கர்த்தர் இதுவரை நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்தி உங்களை உயர்ந்தடத்தில் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பார். கர்த்தர் எங்களுக்கு ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் இப்படியாய் பாடலாம். இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மகிழை தாண்டினே கும்பலக்கா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மகிழை தாண்டினே கும்பலக்கா. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. மன்னிப்பு வல்லவராய் இருக்கிறவரினால் நம்மை ஆசீர்வதிக்க போற கரங்களை தட்டி கர்த்தர் மையப்படுத்தும். இரண்டாவதாக அவர் எதில் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எதில் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய வியாதிகளை நீக்கி
நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி. ஒரு பெண் விபத்திலே அடிபட்டார், அடிபட்ட இடத்திலே மறுத்துவிட்டார். அவள் சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான மருத்துவமனையை சேர்ந்தார்கள். ஆனா தலையில அடிபட்டுச்சு. அது தலை சர்ஜரிக்கு பிரபலமான மருத்துவமனை. அவங்க சேர்த்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு 5-10 லட்சம் செலவு பண்ணி ஏதேதோ மிஷின் மாட்டி வச்சு அப்புறம் 5 நாள் ஆகி திருப்பி இன்னொரு பணம் ஆபரேஷன் பண்ண சொல்லும் போது வேறொரு மருத்துவர் அந்த பெற்றோரை சந்தித்து அந்த பெண் மறைத்திருக்கிறார், எடுத்துக்கொண்டு போனீங்களா சொல்லி வேறு விதமாக காரியங்களை செய்து அனுப்பி வைத்து விட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் டாக்டர்கிட்ட போறோம். சில நேரத்தில் அந்த டாக்டரே நம்ம உயிரை எடுத்துடுறவங்களா இருக்கிறாங்க. வேடிக்கைக்காக ஒரு காரியத்தை சொல்வார்கள். ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். காலையில் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்டார், அம்மா இன்னைக்கு எத்தனை ஆப்ரேஷன்மா, எந்த ரூம் ஆப்ரேஷன், எந்தெந்த ரூம் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன்? அந்த செக்ரட்டரி சொன்னா, டாக்டர் 6ஆம் நம்பர் ரூம் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன், அப்புறம் 100ஆம் நம்பர் ரூம்ல இருக்க பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னா. உடனே டாக்டர் சொன்னார், அப்ப இன்னைக்கு 6லையும் சாகு 100லையும் சாகு அப்படின்னு சொன்னார். அப்போ ஆபரேஷன் பண்ணா என்ன ஆகும்? சாவுதான். ஆனால் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், சங்கீதம் 65:2 சொல்லும், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் நம்மிடத்துல பணம் காசு எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்மிடத்துல ஏதோ பெரிய பெரிய தியாகமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிற தேவன் அல்ல. இல்ல சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக தீமிதிக்க வேண்டும், இல்ல அழகு கொடுக்கணும், இதை இருக்கணும், அதை அப்படியும் சொல்ற தேவன் அல்ல. நீங்கள் அழுது கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு வாழ்க்கையை மாற்றுவார். வேதத்திலே ஒரு ராஜா இருந்தான், எசேக்கியா என்ற அவனுக்கு ஒரு பெயர். அவனுக்கு திடீரென்று வியாதி, ராஜாவுக்கு வியாதி. என்ன ஆகும்? மன்னித்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகள் முன்னதாக தமிழகத்தை ஆண்ட ஒரு ராணிக்கு வியாதி, காப்பாற்ற முடியல. இன்றும் குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதுபோல ஒரு தேசத்தை ஆண்ட ராஜாவுக்கு வியாதி, எந்த மருத்துவராலும் சுகமாக்க முடியல. மரணம் வந்துருச்சு, மறிக்க போல தெரிஞ்சிருச்சு. தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை மறிக்க செய்ய போகிறார், நீ சாக போகிறாய் என்று சொல்லுகிறான். அப்போது அந்த ராஜா சொல்றான், சுவர் பக்கமா திருப்பி அழுகுறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவன் சுவர் புறமாய் திரும்பி அந்த எசேக்கியா என்ற ராஜா தேவனை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணுவான். ஆமென். கர்த்தர் சொல்லிட்டார், நீ சாக போற, நீ சாக போற என்று சொன்னார். அவன் சாக போகிறவன் அழுகிறான். நம்ம அழுதுட்டா நம்ம அப்பாவுக்கு மனசே கேட்காது. நமக்கே அப்படித்தானே, நம்ம பிள்ளை அழுதுச்சுன்னா நமக்கு மனசு கேட்காது. நம்ம விட குட்டி பிள்ளை யாரும் அழுதுட்டா நாமளே அடிப்போம், நாமளே திட்டுவோம். அவங்க அழுதுட்டாங்க, நம்ம மனசு கேட்காது. உடனே அவங்க கேட்கறத செய்வோம். நாமளே அப்படின்னா நமக்காய் சிறுவிலை ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இப்போ எசேக்கியாவை பார்த்து பேசுகிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், எசேக்கியாவே நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ ஆலயத்துக்கு போவாய், உன் ஆயுசு நாட்களிலே 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுப்பேன். ஹalleluya. அதாவது வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுவோம், சங்கீதக்காரன் சொல்லுவான், அவர் உன்னிடத்தில் ஆயுசை கேட்டார், நீரோ அவரை என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை கொடுத்து. நம்ம லைஃப் நம்ம கேட்போம், நமக்கு எல்லா நாளும் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பார். மறிக்க போற ஒரு ராஜா, அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். இன்றும் அந்த தேவன் நம் மத்தியிலே வாழ்கிறார். எத்தனையோ கேன்சர் வியாதி உள்ள மக்கள் கர்த்தரால் தொடப்பட்டு சுகமாகி இன்றும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் வியாதி நீங்கி சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து வாசித்தீர்கள் என்றால் முதல் வசனம் சொல்லும், அங்கே பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது. அந்த மண்டபத்திலே அநேக மண்டபங்கள் உண்டு. அந்த அநேக மண்டபத்திலே அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். அதுல 38 வருடமாய் வியாதியோடு ஒரு மனிதன் பொறுத்திருக்கிறான். 38 வருடம் வியாதி. அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, பெற்றோர் இல்லை. 38 வருடம் என்றால் இயேசு பூமியில பிறப்பதற்கு முன்பிலிருந்தே அவன் வியாதியாய் மாறிவிட்டான். இயேசு பிறந்து
30வது வயதில் ஞானஸ்நானம் எடுத்தார். அதன் பிறகுதான் ஊழியத்துக்கு வந்தார். இவனுக்கு வயது 38. அப்ப இயேசு பிறப்பதற்கு முன்பிலிருந்தே அவன் வியாதி உள்ளவனாய் அந்த பெதெஸ்தா மண்டபத்திலே படுத்து கிடக்கிறார். உதவி செய்ய யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை, செலவுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்க கூட ஒரு ஆள் இல்லை. சரீரம் முழுது புண்ணெடுத்து நாற்றம் எடுத்து நாறிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு அவனை தேடிதான் வந்தார், அவனை தேடி வந்தார். இன்று நம் வாழ்க்கையில் அப்படித்தான். நாம் நன்றாக இருக்கும் போது நம்மை சுற்றி 10 பேர் இருப்பாங்க, நம்ம தனியா கஷ்டப்படுவோம். நம்முடைய சரீரத்தில் வியாதி வரும்போது தான் தெரியும் உண்மையான சொந்தம் எது. அதான் அடிக்கடி என் வாழ்க்கையில நான் சொல்லுவேன், when you laugh the whole world will laugh with you. நீ சிரிக்கும் போது உலகம் உன்னோடு கூட சேர்ந்து சிரிக்கும். but when you cry you have to cry alone. நீ அழும்போது தனிமை நீ மாத்திரம் அழ வேண்டியிருக்கும். அந்த பாதையில நான் கடந்து போயிருக்கிறேன். நானும் என் மனைவி கடந்து போயிருக்கிறோம். ஊழியத்திலே கடந்து போயிருக்கிறோம். ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அப்படி கடந்து போயிருப்பாங்க. தேவ மனிதர்களை சிரிப்பை மாத்திரம் தான் அநேகர் பார்ப்பார்கள். அந்த காயப்பட்ட இருதயத்தை, உடைந்து போன இருதயத்தை இயேசு மாத்திரமே பார்ப்பார். அவர் வந்து ஆற்றுவார், அவர் வந்து ஆற்றுவார். அந்த 38 வருட வியாதியுள்ள மனிதனை இயேசு பார்ப்பார். அவனுக்காக மாத்திரமே இயேசு வந்தார். ராஜாக்களை தேடி போகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நம்மை போன்ற திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளை தேடி வந்து விசாரிக்கிற தேவன் நம்முடைய இயேசு. இந்த வியாதியோடு இருந்த மனுஷனை பார்த்து கேட்டார், சுகமாக விரும்புகிறாய் என்று கேட்டார். ஆமான்னு சொன்னா பாருங்க. உன் பதுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று தான் சொன்னார். 38 வருடமாய் படுத்திருந்த ஒரு மனிதன். ஒருவேளை நீங்களாம் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருப்பீங்க. நான் சொல்லுவேன், கடைசியா இப்ப எழுந்திருந்து தேவனை ஜெபிக்கலாம் சொல்லுவேன். எப்படி எந்திரிப்பீங்க? அப்படியே சோம்பல் முறிச்சு எந்திரிப்போம், கைகால் நெட்டி முறிச்சு எந்திரிப்போம், கைகால உதச்சு எந்திரிப்போம். ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாலே நம்மளால சரியா எழுந்திருக்க முடியாது. ஆனால் 38 வருடமாய் படுத்திருந்தவன் இயேசுவின் ஒரு வார்த்தை எழுந்து நட என்று சொன்னவனே அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். சுருட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். கர்த்தர் பலன் கொடுத்தார். நன்மை தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை மருந்துக்கு காசு செலவு பண்ணிருக்கீங்களா? அந்த மருந்துக்கு போற காசை கர்த்தருக்கு விதைங்க. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அநேக சாட்சிகளை சொல்லலாம். எனக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இன்னொரு 10 நிமிஷம் நான் முடிக்கட்டும். ஒரு சாட்சி, நான் ஈஸ்வரனுக்கு ஊழியத்தில் பணி செய்யும் போது ஒரு மகள் பெங்களூர் பட்டணத்திலே வந்திருக்காங்க. அவங்க காரோட வந்து அதே மாதிரி கர்ப்பிணி பெண், அந்த சகோதரர் சொன்ன மாதிரி 5 மாத குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு இயேசு யாருக்கிறாரு, இயேசுக்கிறார் ஊழியர் நான் கிறிஸ்டியன்ஸ். அப்போ அந்த ஒன்வே ஆகிறதுனால அவங்க கார் வந்து இந்த எங்க அந்த ஜபகோபுரம் வழியா தான் மருத்துவமனைக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்போ அந்த சகோதரர் ஜெபிச்சு கொண்டே போனாங்களாம். நான் இந்த டெஸ்ட்டுக்காக போறேன், குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த டெஸ்ட்டுக்கு மாத்திரம் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தர் குழந்தை நல்லா இருக்கு நார்மல் சொல்லி, ஏசப்பா நீங்க யாரும் தெரியாது, ஒரு நார்மல் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை உங்க ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜபகோபுரத்தை பார்த்துட்டு அதே போயிட்டாங்க. உங்களுக்கு இயேசு யாரும் தெரியாது, ஜபகோபுரம் தெரியாது, தினகரத்தை யாருமே தெரியாது. இயேசுவும் பேர் அதை பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. பக்கத்துல கல்யாணி ஹாஸ்பிட்டல் போனாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. 2 நாள் அட்மிட் பண்ணி ரிப்போர்ட் வந்தது நார்மல் என்று சொல்லி. ஹalleluya. 1.5 லட்சம் ரூபாய் இங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹalleluya. நம்முடைய தேவன் ஜீவனை கொடுக்கிறார். அவர் இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மருத்துவர்களால் மருந்துகளால் தீர்க்க முடியாத வியாதியை கர்த்தர் சுகமாக்கி அதே ஜனங்கள் முன்பராய் சாட்சியாக இருக்கிறார். ஒருவேளை யோசித்து பாருங்க, இந்த சகோதரர் சொன்னாரு, இந்த சகோதரர் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? This is a miracle, this is a miracle என்று சொல்வாங்க. அவங்க ரிப்போர்ட் எல்லாம் பொய்யாகி போனது. நானும் சமீபத்தில் அப்படித்தான் ஒரு சகோதரருக்காய் ஜெபித்தேன். அந்த சகோதரி ஒரு 3 ஆண்டுகள் முன்பதாக தொலைபேசியில் ஜெபித்தேன். அவர் கோமாவில் இருக்கிறார். அவருடைய தங்கை எனக்கு போன் பண்ணாங்க, பிரதர் அக்கா என் தம்பி கோமாவில் இருக்கிறான். அவன் போன் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அவன் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கின்றார். எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. ஆமா பாஸ்டர், அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு. திருவொற்றியூர்ல இருக்கிறாங்க, சென்னையில தான். அப்ப சொன்னார், ஆண்டவர் சொன்னா நான் ஜீவனை தருகிறேன் என்று சொன்னார். அப்ப நான் சொன்னேன்,
ஆண்டவர் ஜீவனை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சித்தமானால் அவன் வாழ்க்கையில் ஜீவன் வந்தால் அவனுக்கு கர்த்தருக்கு சாட்சியம் இருக்க சொல்லுன்னு சொல்லி. அவன் குடிகாரன், போதை பழக்கம் உள்ளவன், விவசாய பழக்கம் உள்ளவன், எல்லா பழக்கமும் உள்ளவன். ஆனால் திருமணமாகி 24 வயதில் திருமணமாகி 2 பிள்ளைங்க, 1.5 வயசுல ஒரு குழந்தை, 6 மாசத்துல ஒரு குழந்தை. வேதனையோடு இருந்தா. நான் ஜெபித்து முடித்தேன். டாக்டர் வெளில சொல்றாங்க அந்த தம்பி இறந்துட்டான், எல்லாருக்கும் சொல்லிடுங்க. அந்த அக்கா சொல்றாங்க, இப்பதான் பாஸ்டர் சொல்றாங்க ஆண்டவர் ஜீவன் தருவாரு, டாக்டர் என்ன செத்துட்டான்னு சொல்றாங்க. ஓடி போய் ஐசியூ ரூம்ல பாக்குறாங்க. அவன் கண் திறந்து பார்த்துட்டு இருக்கிறான். இந்த அம்மா ஒரே ஆட்சியில் டாக்டர் டாக்டர் கத்துறாங்க. டாக்டர்ஸ் ஓடி வராங்க, நர்ஸ் ஓடி வராங்க. என்ன ஆச்சுன்னு பாக்குறான். அவன் செத்துட்டான்னு போர்வை மூடி தலையை மூடிட்டு வந்துட்டாங்க. இவன் நீ குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறான். ரிப்போர்ட் பார்க்க மிஷினை பாக்குறாங்க. இசிஜி நார்மலா வேலை செய்யுது, கிட்னி நார்மலா வேலை செய்யுது, இருதயம் நார்மலா ஆயிடுது. எல்லாம் இழந்து செயலிழந்து போய் அட்மிட் பண்ணப்பட்ட மனிதன் அவன் கோமாவில் இருந்தான். அவன் கேட்கிற என்ன ஏன் கொண்டு சொல்லி நான் ஏன் இங்க வந்தேன் என்று கேட்டானா. அப்போ டாக்டர் கேட்க என்னாச்சு உனக்கு அப்படின்ற போது அப்போ சொன்னானா, நான் செத்து போயிட்டேன். நான் செத்து போன பிறகு ஒரு அந்த பையன் பேரு ஏழுமலை. அவன் பையன் பேரு ஏழுமலை. நான் செத்து போன பிறகு ஒரு திட்டு முன்னாடி போய் நின்றேன். இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது இல்லை. அப்போ நான் அவர் நீ யாருன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, நான் தான்ப்பா இயேசு. என்னது? நான் தான்ப்பா இயேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாரு. உனக்காக என் பையன் கீழே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ போ என்று சொல்லி கேரட் ஒரு காயினை சுந்தர மாதிரி சுண்டி விட்டாரு. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொன்னான். அல்லேலூயா. இன்னும் அந்த பிள்ளைகள் குடும்பமாய் சண்டை பண்ண வசதி வந்திருக்கிறார். டாக்டரால் மறித்துட்டான் சொல்ல முடியும். கர்த்தர் மறித்த சடலத்தை உயிரோடு எழுப்பி ஜீவனை கொண்டார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனால என்ன சரீரத்தில் என்ன பலவீனம் உண்டோ ஒரு நாளும் பயப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனை. உங்களுக்காய் ஜெபிக்க போதகர் உண்டு. உங்களுடைய வியாதி நீங்க மன்றாடி போராடி ஜெபிக்கிற ஒரு ஊழியர் உண்டு. உங்களுக்கு இந்த பகுதியில் சபை இருக்குது என்றால் அது சபைக்கு ஆசீர்வாதம் அல்ல, உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்க சபை உங்க பகுதியில் ஒரு ஹோட்டல் இருக்குன்னா ஹோட்டலுக்கான ஒரு பக்கம் பெனிஃபிட் கொடுக்கும். யாருக்கு பெனிஃபிட்? உங்களுக்கு தான் பெனிஃபிட். வீட்டுல டிஃபன் செய்ய மாட்டோம், உடனே ஓடி வந்து டிஃபன் வாங்கிடுவோம். விருந்தாளி வந்தோம்னா அந்த ஹோட்டல்ல நல்ல டிஃபன் இருக்கு வாங்கிடுவோம்னு சொல்லி ஓடி போய் வாங்குவோம். அது போல இந்த பகுதியில் சபை இருப்பது சபைக்கு ஆசீர்வாதம் அல்ல, சபையினால் உங்கள் ஊருக்கு, உங்கள் பகுதிக்கு, உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்க சபையை கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தர். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். நம்மை பூமியிலே ஆசீர்வாதமாய் வைப்பதில் மாத்திரம் அவர் வல்லவர் அல்ல, நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலும் அவர் சர்வ வல்லவர். அவரை தவிர யாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால்தான் அவர் யோவான் சுவிசேஷத்தில் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவிடத்திலே வர. Except Jesus, nobody can take us to the heaven. நம்ம பரலோகத்துக்கு யாராலும் போக முடியாது. நாம தேவனுடைய பிள்ளையா மாறணும்னு ஆசைப்படுவோம். தேவனுடைய பிள்ளையா மாறிட்ட பிறகு எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போகணும், பரலோகம் போகணும் என்றுதான் ஆசைப்படுவோம். அதைத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆசைப்படுவாங்க. அதைத்தான் ஊழியர்களும் ஆசைப்படுவாங்க. அதற்காக எத்தனை நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் ஊழியர் ஒரு நாளும் விட்டுட்டு போக மாட்டாங்க. எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போகணும், நான் மாத்திரம் அல்ல என்னோடு கூட ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு பரலோகத்துக்கு போகணும். என் பகுதியில் இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவும் நஷ்டப்பட்டு போயிடக் கூடாது என்பதற்காக அவமானத்தை, நிந்தையை, வெட்கத்தை, அசிங்கத்தை சுமந்து கொண்டு பரலோக ராஜ்யத்திற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டு ஒவ்வொரு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் அப்படித்தான் வாழணும். இந்த உலகத்துல கண்டிப்பா கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருப்பார். நமக்கு வீடு கொடுக்கிறதுக்கோ கார் கொடுக்கிறதுக்கோ ஒரு ஆண்டவர் அது வேணும். அவர் எல்லாம் கொடுப்பார். ஏன்னா உலகத்தையே படைச்சுதான் நம்மளை படைச்சார். சரிங்களா? அப்போ நமக்கு வேணுங்கிறது எல்லாம் வச்சிருக்காரு, தருவார். அதோடு கூட நாம் இந்த பூமியில வாழ்ந்த பிறகு அவரோடு என்றென்றைக்கு வாழ்ந்ததுல ஒரு இடத்திலே நம்மை கொண்டு போய் வைப்பார். அது அவரால் மாத்திரமே முடியும். அதனால்தான் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லும், ஒரு வியாபாரி இருப்பான், அவர் நல்ல முத்தை பார்ப்பான். அந்த நல்ல முத்து ரொம்ப நிறைய விலை இருக்கும்.
அதனால தங்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் கொடுத்து அந்த நல்ல முத்தை வாங்க முயற்சி பண்ணுவான். அது போலதான் பரலோக ராஜ்யம். அன்புடைய பிள்ளைகளே, ஆனா இந்த பரலோக ராஜ்யத்தை எவ்வளவு பெரிய பணக்கான இருந்தாலும் சரி, அது ஜியோ கம்பெனி ஓனரானாலும் சரி, மூடிட்டு போன ஏர்டெல் கம்பெனி ஓனரா இருந்தாலும் சரி, ஏடிபி ஓனரா இருந்தாலும் சரி, இல்ல எப்பேற்பட்ட ஆளு ஒசாமா பின் லாடனும் சரி, இல்ல ஒபாமாவும் சரி, ட்ரம்பா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பிஎம் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் ஒரு இன்ச் இடத்தை கூட பரலோகம். ஆமென். பூமியில வேணா மிரட்டி வாங்கலாம், இது பொறம்போக்கடா ஏரியோட கூட நான் ஆளை வச்சு மிரட்டி வாங்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா பரலோகத்துல ஒரு புள்ளி இடத்தை கூட பணத்தை வச்சு வாங்க முடியாது. தேவ சமூகத்துல தேவனிடத்திலே ஆராதித்து தேவனுடைய பிள்ளைகளை மாறி தேவனுக்காய் வாழ ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு விசா கொடுத்துருவார். அதுக்குதான் இந்த சபை, அதுக்குதான் இந்த ஊழியம், அதற்குதான் இந்த விசேஷித்த கூட்டம். ஒருவேளை உங்கள் பகுதியில் இருக்கின்ற ஷாலோம் எஃப்ஜி சர்ச்சுடைய பாஸ்டர் தாசன் நினைச்சிருந்தானா அவர் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட வெளில எங்கேயோ போயிருக்கலாம், இல்லைங்க வசீப் பண்ண டீம் எங்கேயோ வெளில போயிருக்கலாம், பாஸ்டர் சார்லஸ் அவர் குடும்பத்தோட வேற ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிருக்கலாம், இல்ல கேஎஃப்சில ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்டுல வெயிட் பண்ணி சாப்பிட்டுருக்கலாம். கரெக்ட் தானே? அந்த நேரத்தை எல்லாம் செலவிட்டு பணத்தை செலவு செய்து ஏன் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார்கள்? நீங்களும் நானும் பரலோகத்தை இழக்கக்கூடாது. கூட்டம் இதற்காக அவர் அதிகமாய் உழைத்திருப்பார், அதிகமாய் செபித்திருப்பார், அநேகத்தை போய் சந்தித்திருப்பார், அநேக பணத்தை செலவு செய்திருப்பார். ஆனா இதுல எதுக்காக? அவருக்காக போறதுக்கா? அவர் வசதியா வாழ்றதுக்கா? இல்லை இல்லை இல்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நம் ஒவ்வொரு வியாதிகள் நீங்க இந்த கோவிலை பார்க்கும் போது இன்னைக்கு வரைக்கும் நீங்க கீழான நிலையில இருக்கீங்க, சாதாரண வீட்டுல வாழ்ந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் நிலை மாற வேண்டும் என்பதற்காக, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, இயேசு உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக, இயேசுவால் மாத்திரமே நம்மை பூமியிலையும் வாழ வைக்க முடியும், பூமிக்கு பிறகு பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த சபை ஆராதனை காலை 8:30 ஆராதனையா ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். உங்கள் போதர் சபையில் எங்கேயும் விசுவாசியா இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் சபை போதர் என்ன ஊழியம் சொன்னாலும் ஊழியம் செய்யுங்கள். சபையில் பாய் போட சொன்னாரா பாய் போட சொல்லுங்க, சேர் போட சொன்னாரா சேர் போடுங்க, லைட் போட சொன்னாரா லைட் போடுங்க. ஏன்னா சில பேர் நினைக்கலாம், என்ன பாய் போட சொல்லிட்டாங்க, நான் பிஏ படிச்சிருக்கிறேன், எம்பிஏ படிச்சிருக்கிறேன், என்ன பாய் போட சொல்லிட்டாங்க. ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளை என்ன வேலை தெரியும். ஒரு அப்பாவுக்கு தான் அந்த பிள்ளை எதுல வீக் எதுல ஸ்ட்ராங்னு தெரியும். சரியா? ஒரு குட்டியா ஒரு பையன் இருப்பான், அவன் 10 சேர் தூக்குவான், என்ன மாதிரி மோட்டாவா இருப்பான். ஒரு என்ன போய் எலக்ட்ரிஷன் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க சொல்லுங்க, சாக்கு அடிச்சு கீழே விழுந்துருவேன். ஆனா அவன் படிச்சுக்கவே மாட்டான், அவன் ஒயர் கனெக்ஷன் கொடுப்பான். அப்போ அந்த தகப்பன், உங்கள் சபை தகப்பனுக்கு அவருடைய பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேலை யாரை எதை செய்வாங்கன்னு தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் சபை போலோடு கைகளை கோர்த்துக் கொள்ளுங்கள், ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை பிளஸ் ஆகும். கோயிலை பார்க்கும் கோயிலை உங்கள் ஆளை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரலாம். இதை ஒன்னே ஒன்று செய்யுங்க, உங்களால் உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பணத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன், உங்கள் குடும்பத்தின் தேவைகளை போக மீதி எடுக்க முடிந்தால், ஆனால் அதையும் சிறந்ததை நீங்கள் ஊழியத்திற்கு என்று விதைத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 2 காசு தான் ஏழை போட்டார், அதைத்தான் கர்த்தர் கனம் பண்ணார். ஆமென். அதனால உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய காணிக்கைகளை, உங்களுடைய பக்தியை இந்த சபையில நீங்கள் போதலோடு கரம் பிடித்து நடத்துவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பூமியிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பரலோகத்திலும் மேன்மையை பெறுவீர்கள். எந்த சர்வ வல்லமை உள்ளவரால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும், நம்முடைய வியாதியை நீக்க முடியும், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும். நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இப்போ நம்ம செய்ய போறோம். ஆண்டவரே, பாவத்தினால நான் மன்னிச்சிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பாவம் பண்ணிருக்கோம்னு தெரியும், கர்த்தர் அறிவார், எனக்கு தெரியாது. என்னிடத்தில் என்ன பாவம் உண்டு என்பது ஈவன் என் பையன் ஜோஷுவாவுக்கு தெரியாது. என்னிடத்தில் என்ன பாவம் உண்டு என்பது இந்த தம்பிக்கு தெரியாது. But God knows what sin does unto have. அவர்கிட்ட நான் போய் சொல்ல முடியாது. ஆனா டீச்சர்ஸ் அன்பு பாஸ்டர் பாவமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. When he show அன்பு you have a sin, yes I am a sinner. பாவத்தை அறிக்கை செய்யுங்கள்,
வியாதியா? எந்த வியாதியாலும் பயப்படாதீங்க, எந்த வியாதியாலும் பயப்படாதீங்க. நின்று போகிற ஹார்ட் தைரியமா சொல்லுங்க. இந்த ஹார்ட் நின்னாலும் பரவாயில்ல, ஹார்ட் ஆரம்பிக்கும். ஹார்ட் நிற்க விட மாட்டாரு. அப்படியே நின்னாலும் நம்ம ஹார்ட் நிற்காது, அங்க அடிக்க ஆரம்பிக்கும். ஹalleluya. இன்னொரு சுகத்தை கர்த்தர் கொடுத்து போகிறார் நம்பிக்கையோடு. மூன்றாவதாக அவரோடு கூட நான் இருக்க போறேன். பூமியில நான் ஒருவேளை கஷ்டத்தை அனுபவிக்கலாம், ஒருவேளை நான் பாடுகளை அனுபவிக்கலாம், துக்கத்தை அனுபவிக்கலாம். ஆனா இன்று இந்த சபையில வந்து சேர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்த நாளிலிருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா என் வாழ்க்கை அநேக சாட்சிகள் உண்டு. நேரங்களே ஒரு நாள் என்னுடைய தாயாரே என்னை வைத்து நிம்மதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த மகன் இயேசு ஏற்றுக்கொண்டானே, பிராமண குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டானே, இந்த பிராமண குடும்பத்தை விட்டு போயிட்டானே என்று சொல்லி. ஆனா சொன்ன கண்ணை மூடி படுத்திருந்தேன், கண்ணை திறக்கல. அம்மா காலம் தட்டி ஆண்டவர் ஒரே பிரேயர் பண்ண, ஆண்டவரே நான் கண்ணை மூடி படுத்திருக்கிறேன், ஒருவேளை இதுதான் என் கடைசி நிமிஷம், நீ அந்த பூமியில கண்ணை திறக்க மாட்டேன்னா நான் கண்ணை திறப்பது பரலோகத்தில் இருக்கணும், நரகத்துக்கு மட்டும் போகக்கூடாது, உமக்காய் முன்வைத்திருக்கால நான் பின்வைக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி படுத்தேன். என் அம்மாவை கர்த்தர் திரும்பி விட்டார். என் அம்மா என்னை கடந்து போனார்கள். இன்று உங்கள் வந்து என்னை கர்த்தர் ஊழியனாய் வாழ்ந்தாலும் இயேசு, மரித்தாலும் இயேசு, இயேசு எனக்காக யாவையும் செய்யும். அது ரொம்ப அசால்ட்டா நம்ம சங்கீதம் 138 ரொம்ப சாதாரணமா பண்ணோம். கர்த்தர் எனக்காக யாவும் செய்யுமா அப்படின்னு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் சொல்லலாமா? எப்படி சொல்லுவீங்களா? சொல்லலாமா? அது சொல்லிட்டு நான் பஞ்சாப் மாநிலம் போயிருக்கேன். பஞ்சாப்ல யார் இருப்பாங்க? மனுஷங்களா? இந்தியன்ஸா? சீக்கியர்கள் இருப்பாங்க. சீக்கியர்களே ஹிந்தி பேசுவாங்க, பஞ்சாபி ஹிந்தி பேசுவாங்க. அவங்க ஒரு அல்லேலியா சொன்னாங்க. சரியா? நான் நினைச்சேன் அதுக்கு முன்னாடி அல்லேலியா சொல்லுங்க அப்படின்னு, நீங்களும் அல்லேலியான்னு கத்துனீங்க, அல்லேலியான்னு கத்துனீங்க, நீங்களும் அல்லேலியான்னு கத்துனீங்க. தமிழ்நாட்டுல பெரியார் கொள்கா பயங்கரமா அல்லேலியா கத்துவாங்க. ஆனா அங்க போனப்பதான் தெரிஞ்சு அவங்க நம்மளோட பெரியார் டிவில இருக்கோமே. ஆமா, நாம இப்போ இந்த செகண்ட் 138 எடுத்த மட்டும் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். எப்படி சேர்ந்து சொல்லுவாங்க? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். எனக்காக செய்து முடிப்பார். ஆமென். ஹalleluya. இந்த அல்லேலூயா பஞ்சாபி அல்லேலூயா போலாம். என் கூட எத்தனை பேர் சேர்ந்து பஞ்சாபி அல்லேலூயா சொல்றீங்க? ஆமென். பாதிப்பான தூக்கின கையில் சரி, தூக்கின கையெல்லாம் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு வாட்டி அது எப்படி சொன்னாங்கன்னு சொல்றேன். ட்ரையல், சரியா? ஃபர்ஸ்ட் ட்ரையல். அதுக்கு பிறகு என் கூட சேர்ந்து 3 வாட்டி சொல்லலாம். அவங்க 20 நிமிஷம் அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா? நான் ஒரு வாட்டி சொல்லி காட்டுறேன். என் கூட சேர்ந்து 3 வாட்டி நம்ம சொல்லலாம். ஓகேவா? நான் சொல்லவா? அல்லே கோயில பக்கத்துல வந்துருச்சு. நம்ம சமையல் எப்படி அல்லேலூயா வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து நிற்கலாமா? கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடினவர்களாக
அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர். நம்முடைய காயங்களில் நம்முடைய வியாதிகளில் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், செங்கடலை பிளக்கும்படியாய் இவர் நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் நம்மோடு, அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. 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 கிருபை ஒவ்வொருவரும் இறங்கி கொண்டிருக்கிறது. கிருபை ஒவ்வொருவரும் இறங்கி கொண்டிருக்கிறது. மனாசே ஒரு மகனின் பேரை காட்டுகிறார். மனாசே கர்த்தருடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிற நேரம் அது. மனாசே ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஹalleluya. எப்ராயிம்
எப்ராயிம் உன் வாழ்க்கையின் தோல்விகள் இன்றோடு முடிவுக்கு வருகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. மோசஸ் கிருபை மீது இறங்குகிறது சொல்லுகிறார். கிருபையினால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். கிருபை இருந்தால் நிரப்புவேன். கிருபைக்காய் கேட்டு கதறி கொண்டிருக்கிறாயே, நான் தனிமையாய் இருக்கிறேன், என் வேதனை கொடியது, என் இழப்புகள் பெரியது என்று அழுது கொண்டிருக்கிறாயே. Moses, right now my hand is coming upon you, receive my touch. ஷாலினி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மீது பிரியமாய் இருக்கிறேன். பிரியா தேவி என்று உன்னை கூப்பிடுவார்கள். தேவி, கர்த்தருடைய மகிமை மீது இறங்குகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. நீ பெற்றுக்கொள். இனி நீ அனாதை அல்ல, நீ தனித்து விடப்பட்ட அனாதை போல. ஐயோ, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே, என் பிள்ளை உடைக்கப்பட்டிருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறாயே. இப்போதே கிருபை இறங்குகிறது. தைராய்டு வியாதி மறைகிறது. கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். தைராய்டு வியாதி மறைகிறது. ஓ ராஹா தானா ராவா ஏமா சந்தரா ரிவா ஹந்தராதியா எல்லா அந்தகார வல்லமைகள் கர்த்தர் உடைக்கிறார். ஒரு விடுதலை இறங்குகிறது. சார்லஸ், இனி உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று ஆகியோட வேதனையோடு அநேக ஏக்கத்தோடு பாரத்தோடு நின்று கொண்டிருக்கிற எனக்கு சகோதரன் சார்லஸ், நான் உண்மை சுமக்கிறேனே, நான் சுமக்க ஆரம்பித்த நாளிலிருந்து நான் பாடுதலின் ஊராய் அழுது கொண்டு இருக்கிறேனே, நடு தெருவில் நின்று இருக்கிறேனே, என்னை யார் பார்ப்பார், என் கண்ணீரை யார் கண்டார் என்று சொல்லி அங்கலாய்க்கிற சார்லஸ், உன் மீது கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. Receive the touch of God by side. Marana la kadana la le mesha kodoro no se le bahana la le mete ne seke le masharana la. ஒவ்வொரு பேரும் மகிமை இறங்குகிறது. மீனா, who is மீனா? கர்த்தரை நேசிக்கிறார். மீனா கர்த்தரை அரவணைக்கிறார். மல்லிகா கர்த்தருடைய நேசம் மீது இறங்குகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரே போராட்டம். மல்லிகா, right now God is transforming your life right now. சுலோச்சனா என்ற பெயரை கர்த்தர் காட்டுகிறார். சுலோச்சனா உன் வாழ்க்கையில் இனி இனிமை ஆரம்பிக்கிறது சொல்லுகிறார். இனிமை ஆரம்பமாகிறது என்று சொல்லுகிறார். Oh my dear blessed daughter, I am with you என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலேப் என்ற பெயரை கர்த்தர் காட்டுகிறார். காலேப், you are so loving in the sight of precious Lord God. God is loving you so much, my son Caleb. Manara Shandala Riva Handari Maturi Yalara Rezena Handari Matsandara. மகிமை இறங்குகிறது. ஒரே ஒரு செய்து உங்கள் வலது கரத்தை உயர்த்தி வானத்திற்கு நேராக சொல்லலாம். பாவத்தில் அவருக்கு மனைவிக்கு தர முடியும், பிள்ளைக்கு தர முடியாது, சொந்தக்காரருக்கு தர முடியாது. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற கர்த்தர்கிட்ட சொல்லி அழலாமே. மத்தாலை பொம்மை சேவிக்கரே, மரியாதை பொம்மை நேசிக்கரே, மத்தாலை பொம்மை சேவிக்கரே, மரியாதை பொம்மை நேசிக்கரே. எஸ்தரை போல இதையும் செய்யவில்லை, என் சபத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லை. எஸ்தரை போல
தயாராக உங்கள் இரண்டு கரத்தை வானத்துக்கு தயாராக இது கர்த்தருக்கு தோன்றுகிற நேரம். உங்கள் வியாதிகள் நீங்குகிறதா? உங்கள் குடும்பத்தில் உள்ள வியாதிகள் நீங்குவா? உங்க பிள்ளைங்க கீழ்படியணுமா? உங்க பிள்ளைங்க மனங்குறவா? ஒரு கனவுடைய விதிப்படத்தை மாறணுமா? ஒரு இப்போது சட்டத்தை கேளுங்க. அந்த வியாதியில் இருந்து அதிகளை கடந்திருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற நேரம் இல்லை. விடுதலை கொடுக்கிற நேரம் இல்லை. ஆபத்திலிருந்து மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை விடுதலை விடுதலை. Right now, right now, I command every sickness spirit to go away from this place right now. சர்வவல்லமையுள்ள தேவன் அல்லவா, இந்த பிள்ளைகளை கழுவும் அப்பா, என்னையும் சேர்த்து கழுவும் அப்பா. என் பாவங்கள் நீங்க என்னை கழுவ, என்னை மன்னியா, என்னை சுத்திகரியா. ஒவ்வொருவரை சுத்திகரிக்கிறார். ஜோசப், please Joseph, அழுகிறார். சுத்தமாக இருக்காது, என்னை காயப்படுத்துகிறாங்க, என்னை சந்தேகப்படுகிறாங்க. என் அழுகிற Joseph, God's passage is coming upon you right now. ஆண்டவர் சில பெயர்களை சொல்லி இருக்கிறார், சில பெயரை சொல்லாமல் இருந்தார்கள். ஆனால் எல்லாரும் கர்த்தர் பார்த்துக் கொண்டார்கள். ஒரே வலது கருத்தின் மார்பு பகுதியில் நடிகை வைக்கிறார். இன்னைக்கு இரவு இறங்குங்கப்பா. எங்க பாவத்தை மன்னி எப்படி மன்னிக்கிறீங்களோ அது போல நாங்கள் மற்றவங்க தப்பு மன்னிக்க உதவி செய்யும். நாங்கள் மற்றவங்க தப்பை மன்னிக்கிறோம். என் குடும்பத்தை ஆசீர்வாதத்தாங்க. நீ என் குடும்பத்தில் வியாதி இருக்கக்கூடாது. அது குட்டி பிள்ளையா இருந்தாலும் பெரிய பிள்ளை யாரும் வியாதி இருக்கக்கூடாதப்போ. சபையை ஆசி ஒரே விஷயத்துக்காக மீண்டும் வலது கரத்தை உயர்த்தி பாஸ்டர் தாசனுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறார். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே பாஸ்டர் தாசனுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, சபை விசுவாசிகளுக்காக, கூட வந்து அருமையான போதகர் சார்லஸ் உலகந்து வர்ஷிப்பை நடத்தி கொடுத்த அருமையான டீமுக்காக, அதில் அற்புதமாக 2 பிள்ளைகள் பெண் குழந்தை கொடுத்து ஆசிரியர் அந்த அன்பு தம்பதியினரை வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் ஆண்டவரே நிறைவாய் ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லி ஆசீர்வதிங்க. வாயில கர்த்தர் என்ன ஆசீர்வாத வார்த்தை சொல்ல ஆசீர்வதிச்சு சொல்லுங்க. ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லி ஆசீர்வதிங்க. இது உங்க சபை, இது உங்க கூட்டம். கர்த்தர் உங்களுடையவர். கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்ய போகிறார். எனவே ஆசீர்வதிங்க, bless பண்ணுங்க, bless பண்ணுங்க, bless பண்ணுங்க. Blessing time. This is a time of blessing one another. Bless everyone, my dear children. Bless everyone. When you bless it, and God's blessing will come upon you abundantly. For God is not an ordinary God. He is an almighty El Shaddai, Jehovah Jireh, and He is a victorious God. வெற்றி சர்வவல்லவர் இன்றிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை கொடுத்தோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இந்த இடத்துல